தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரின் தேவாஸ் மாவட்டத்தில் வன்முறையாக மாறிய கொண்டாட்டம். கிரிக்கெட் கொண்டாட்டத்தில் தொடங்கி வன்முறையாக மாறி இளைஞர்களுக்கு மொட்டை அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கிரிக்கெட் கொண்டாட்டத்தின் போது ஈடுபட்டிருந்த இளைஞர்களிடையே வன்முறை வெடித்ததன் காரணமாக காவல்துறையினர் இளைஞர்களை பிடித்து மொட்டையடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களை வலுக்கட்டாயமாக மொட்டையடித்து காவல்துறை ஊர்வலமாக கொண்டு சென்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாதன், சாம்பியன்ஷிப் டிராபி வெற்றி கொண்டாட்டத்தில் வன்முறையாக வெடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 8 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடைபெற்ற சாம்பியன் டிராபி தொடரில் நியூசிலாந்து அணிக்கு வீழ்த்தி இந்திய அணி சமீபத்தில் அதாவது சாம்பியன் டிராபி என்பது இந்த நாடு முழுவதும் கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து ஒருபடி மேலாக சென்று மத்திய பிரதேசம் இந்து தேவஸ்தான மாநிலத்தில் வன்முறையாக மாறியது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 1ஆம் தேதி அம்பேத்கர் நகர், மோவாப் நகரில் இருந்து அதாவது இருதரப்பினருக்கு இடையே வன்முறை வெடித்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்துகிறது. மேலும் 4 பேருக்கு காயமடைந்திருக்கிறோம். சிலர் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிற நிலையில் இரவு 10:45 மணிக்கு ஜமாலியா மசூதி அருகே பட்டாசு வெடித்து ரகளில் ஈடுபட்ட சிலரை இரவு தொழுகை செய்து வந்த மீது அதாவது கற்களை வீசியதில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பகுதியில் பல வன்முறைக்கு தீ வைத்து இதைத் தொடர்ந்து ஜமாலியா மசூதி பகுதியில் ஒட்டிய பாட்டி பஜார் பகுதியில் அதாவது ஹோட்டல் மற்றும் சாலை பகுதியில் இருசக்கர வாகனங்களுக்கு சில கல்வீட்டு தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் இளைஞர்கள் அதாவது அதிகாரிகளிடம் தவறாக நடந்து கொள்வதையும் சிலர் காவல்துறை வாகனத்தை குறைத்து சென்று கல்வீசியதையும் வீசி ஈடுபட்டிருக்கிறனர். இந்த நிலையில் அதாவது கைது செய்யப்பட்டிருந்த நபர்களை காவல்துறையினர் அதாவது மொட்டை அடித்து 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். மறுநாள் மாலை அவர்களை சிலரை காவல்துறையினர் அதாவது சயாஜி கேட் வரை வெள்ளிக்கட்டாயமாக மொட்டை எடுத்து ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஆனது ஏற்படுத்தியிருக்கிறது. கிரிக்கெட் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதில் வன்முறை முடிந்த சம்பவமும் அதே போல இளைஞர்கள் மொட்டை அடிக்கப்பட்டு வெள்ளிக்கட்டாயமாக ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.